சன்மார்க்கத்தின் மீது வெறி உணர்வு என் நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அது என் நெஞ்சில ஒரு மஸ்த், அது ஒரு கிக், எனக்கு ஒரு விதமான போதை. அத நீ பைத்தியம் சொல்லிக்கோ, பித்தத்துன்னு சொல்லிக்கோ, வெறின்னு சொல்லிக்கோ, சட்ட விரோதம் சொல்லிக்கோ, தேச துரோகம் சொல்லிக்கோ, இருந்தாலும் அதைத்தான் நான் செய்வேன் 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 செய்வேன். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் யாரோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தாலும், நிகரற்ற அன்புடையோன் யாரோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தாலும், உலகமெல்லாம் படைத்து வான்களையும் கோள்களையும் படைத்து நம்மையெல்லாம் வாழ வைக்கும்படி எந்த ஒரு இறைவன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூவுலகுக்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்தானோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவனுக்கு இணைகள் இல்லையோ ஈடு இல்லையோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் இன்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றானோ, நாளை நம்மை எழுப்பி கேள்வி கணக்குகளை கேட்கக்கூடிய ரப்பாக ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவன் நமக்கெல்லாம் ஒரு நெறியை கொடுத்து, ஒரு முறையை கொடுத்து, ஒரு மறையை கொடுத்து, அதை திருமறையாக்கி வெற்றிகரமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறானோ அந்த ஒரு ஆதியும் அந்தமுமற்ற இறைவனின் திருநாமத்தால், எந்த ஒரு இறைவனைக்கு மட்டுமே அஞ்சச் சொல்லி எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரோ, அந்த ஒரு இறைவனுக்கு மட்டுமே அஞ்சும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றாரோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தால் என்னுடைய எளிய உரையினை ஆரம்பம் செய்யும் முன், இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். சென்ற முறை நான் வந்த பொழுது பல லட்சம் மக்களை கண்டேன். இன்று அவர்களின் கல்லறைகளை கண்டேன். அடுத்த முறை இங்கு ஒரு முறை வரும்பொழுது ஒருவேளை வெறும் சேர்களை மட்டும் காண்பேனோ என்னவோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். உங்களுடைய உணர்வுகள் எனக்கு தெரியும். இப்பொழுது நான் அமர்ந்து குர்ஆனை ஓதினால் நீங்கள் அனைவரும் ஓடிவிடுவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். உங்களிடம் அதீதுகளை நான் சொல்லிக்கொண்டு இருப்பேனேயானால் ஒரு சிலர் தான் அமர்ந்திருப்பீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் நாம் அப்பாவிகளாக்கப்பட்டு விட்டோம். இறந்துவிட்ட கல்லறைகள். சென்ற முறை நான் காத்தான்குடி வரை சென்று விட்டுத்தான் வந்தேன். அகமது லப்பை அவர்கள் கூட்டிச் சென்றார். இன்று அவர் கல்லறைக்கு சென்று விட்டு வந்தேன். கண்ணீர் கதைகள் தான் இங்கு நிரம்பி இருக்கின்றன. இந்த விழா ஒரு தொழுகை. இது ஒரு ஜனாசா தொழுகை. மூதூரிலும் கல்முனையிலும் இன்னும் மாளிகை காட்டிலும் காத்தான்குடியிலும் காரணமே இல்லாமல் கொல்லப்பட்ட தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் அனைவருக்குமே சேர்த்து தொழுகின்ற ஒரு ஜனாசா தொழுகையாகவே காணிக்கையாக்குகின்றோம். இந்த நிலை இறைவா மீண்டும் வைக்காமல் இருப்பதற்காக உன்னிடம் தலைதாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். நான் ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுடைய சகோதரன். ஆனால் ஒரு விசா எடுத்து இங்கு வருவதற்கு என்ன கஷ்டப்பட்டோம் என்று இங்கு இருக்கின்ற சில அதிகாரிகள் அங்கும் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும். அன்போடு அனுப்பினார்கள். ஆனால் விமான நிலையத்திலே இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டேன். வழக்கு மன்றம் சென்றேன். சென்ற முறை வந்தபோது கூட அரசுக்கு விரோதமாக நான் பேசியவன் அல்ல. எங்களை வாழ விடுங்கள், நிம்மதியாக ஆள விடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிங்கள் என்று மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் விளைவு நான் தடுக்கப்பட்டேன். நீண்ட போராட்டங்களுக்கு பின்னால் இலங்கை அரசு என்னை அவர்களுடைய சொந்த செலவிலே அழைத்தது. முதலில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த இஸ்லாமிக் சென்டர் ஃபார் ஸ்டடீஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அவர்களுக்கும்,
இஸ்லாமிய முஸ்லீம் கலாச்சார அமைச்சர் ஜனாப் அல்ஹாஜ் முகமது அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெயர் சொல்ல இயலாத நல்ல பெரிய அதிகாரிகளுக்கும் சிங்கள அரசுக்கும் உங்களுடைய ஜனாதிபதிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எனக்கு உங்களுடைய அரசாங்கம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஹை கமிஷனர் மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்து, This is to inform that Mr. Muhammad Ali Ahmad Ali Baba is proceeding to Sri Lanka at the invitation of the Ministry of Muslim Religious Affairs of Sri Lanka. But his expenses will be borne by the government of Sri Lanka. அவரை முஸ்லீம் கலாச்சார விவகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விழாவுக்கு அழைக்கின்றது. ஆனால் அவருடைய செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக பெருந்தன்மையாக ஒரு கடிதத்தை இந்திய சர்க்காருக்கு அனுப்பியது. உடனடியாக நான் இதை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்துக்கு வருகிறேன். 5 நிமிடங்களில் இராணுவ வீரர்கள் சூழ்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் சூழ்கிறார்கள், விமான நிலையம் இழுத்து மூடப்படுகிறது. அன்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், என்று நான் தன்னந்தனியாக நிறுத்தப்பட்டேன். என்னை மட்டும் அனுப்பக்கூடிய அளவுக்கு, தடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன காரணம் என்று யோசித்தேன். சட்டத்தில் இடம் இருக்கிறதா இல்லையா என்கின்றது வேறு பிரச்சனை. நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டேன். சென்ற முறை வந்தபோது இங்கு இந்தோ ஸ்ரீலங்கா அக்ரிமெண்ட், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எங்களுடைய பிரதமர் எழுதி வைத்து விட்டு சென்றார். உங்களுடைய ஜனாதிபதியரும் கையெழுத்திட்டார். நாங்கள் மொழிக்கு அப்பால் பட்ட அப்பாவி மக்கள், தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள், சிங்களம் பேசுகின்ற முஸ்லிம்களும் இருக்கிறோம். நாங்கள் தமிழர்களுக்கும் நிற்க முடியவில்லை, சிங்களவர்களுக்கும் நிற்க முடியவில்லை, நடுவில் மாட்டிக்கொண்டோம். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஜூலை மாதம் 28ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு ஜூலை 28 கையெழுத்திட்ட போது சிங்கள மக்கள் கொதித்து எழுந்தார்கள், தமிழ் மக்களும் கொதித்து எழுந்தார்கள், தமிழகம் கொதித்து எழுந்தது. ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய நம்பிக்கையும் நாணயத்தையும் இந்த நாட்டுக்கு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடுநிலைமை வைத்தார்கள். இன்று கல்லறையாக கிடக்கிறார்கள். இதுதான் நியாயமா சகோதரர்களே? இந்த நாட்டுக்கு நாங்கள் செலுத்தியது, இந்த நாட்டுக்கு we were loyal, but today my graves of my brethren were seen everywhere. This patriotism, இதுதானா உங்களுக்கு நாங்கள் செய்ததற்கு விளைவு? சொல்லுங்கள். அன்று சிங்கள மக்களோடு சேர்ந்து முஸ்லிம்களும் போராடி இருந்தால் நாட்டினோட நிலைமை எங்க இருக்கும்? சிந்தித்தீர்களா? கூடாது. இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியரும் கையெழுத்திடுகிறார். இந்த நாட்டிலே வாழ்கிறோம், அமைதி நிலவ வேண்டும், இங்கு வெள்ளை கொடி பறக்க வேண்டும், சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், ஒரு இலங்கை வேண்டும் என்பதற்காக அந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு கொடுத்த அனாதைகளாய் கொண்டிருக்கின்றோம். இன்று சிங்களவர்களும் நம்மளை நம்பவில்லை, தமிழர்களும் நம்மளை நம்பவில்லை. தனியாளாக அனாதையாக இருக்கின்றோம். வந்த எங்களுக்கு அந்நிய நாட்டிலிருந்து உதவி கொண்டு வருகின்ற எங்களை போன்றவர்களையும் தடுகிறார்கள், சுடுகிறார்கள். நான் பிணமாக போனாலும் பரவாயில்லை, உண்மையை எடுத்துவிட்டு சொல்லுகிறேன். எனக்கு தெரியும் இலங்கையில் பேசுவது இதுதான் இறுதி முறை என்று. இருந்தாலும் உண்மையை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் விசுவாசமாக நடக்கின்றவன் முஸ்லிம் தான். இந்தியாவுக்கு விசுவாசத்தை காட்டினோம். மகாத்மா காந்தி சொன்னபோது பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒரு இந்தியா கேட்டோம். இன்று இந்தியாவிலே எங்களுக்கு என்ன பெயர்? மதவெறியன் என்ற பெயர். ஒரு இலங்கை வேண்டும் என்று எல்லா முஸ்லிம்களும் இந்த ஜனாதிபதிக்கு துணையாக நின்றோம். இன்று கல்லறைகளாக மிதப்பது 2.5 லட்சம் கண்ணீர் கதைகள். ஆக விசுவாசத்தை காட்டி காட்டியே நெஞ்சிலே குத்துப்பட்டு நிற்கின்ற தியாகிகளாக நாளை எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு அடையாளம் கூட சொல்ல முடியாத கல்லறை காட்சிகளை தான் கண்டு கொண்டிருந்தேன். இதை உங்கள் அமைச்சர்களிடம் எடுத்து சொன்னேன். போய் கூட்டம் போடுங்கள் என்றார்கள். நன்றி. எனக்கு தெரியும், டிக்கெட்லாம் ரெடியா புக் பண்ணிட்டேன், ரீபேக் பண்ணி வச்சுட்டேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒண்ணு, எந்த மண்ணுக்கும் இந்திய மக்கள் ஆசைப்பட்டவர்கள் அல்ல.
மம்மி மன்னிச்சுக்கணும், நீங்க இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து அனைவருக்கும் வேண்டியவர்கள் தான். ஆனால் எடுத்து சொல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் அரசியலுக்கு அப்பால் பட்டவர்கள். உங்களை நாங்கள் அழைத்தது மம்மி ஆன்மீக கூட்டத்திற்குத்தான். ஆனால் இங்கே நிலவுகின்ற மக்களில் எத்தனை பேர் பெற்றோரை இழந்தவர்கள், உற்றோரை இழந்தவர்கள், உடன்பிறப்புகளை இழந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கண்களிலே எத்தனை சோதனைகள், வேதனைகள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நாட்டுக்கு நாங்கள் செலுத்தியது விசுவாசம். இந்த நாடும் எங்கிருந்தோ கொண்டு வந்த ராணுவ வீரன் எங்களை சுட்டது. எங்களுடைய ரத்தங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த தேசத்துக்கு நாங்கள் செலுத்திய ஒவ்வொரு தேசத்துக்கும். முஸ்லிம் விசுவாசமாக நடப்பான், நல்ல பேரே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்லை, விசுவாசத்தோடு இருங்கள். எங்கள் இதயங்களை தொடுங்கள். இதமாக இருக்கும், பதமாக இருக்கும். வலுவை தொடாதீர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவு செலுத்துங்கள். நல்ல எண்ணத்தோடு தான் கையெழுத்திட்டீர்கள். ஆனால் கல்லறையின் மேல் அந்த கொடியை ஏற்றி நமோ நமோ ஸ்ரீலங்கா பாடாதீர்கள். நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் அங்கு ஏன் அழிகிறார்கள்? இன்று இந்திய மக்களிலே சிந்து வழி நாகரிகத்திலே வாழ்ந்த சிந்து கோட்டை இருக்கிறதல்லவா, சிந்து வழி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அங்கு ஆதி தமிழன் எப்படி வாழ்ந்தான், ஆதி திராவிடன் எப்படி வாழ்ந்தான் என்று படித்துக் கொண்டிருக்கிறான். அது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. பல கலாச்சாரம் புகுந்து இந்தியா தனிச்சு போச்சு. அதுக்கு பேரு சிந்து சமவெளி நாகரிகம். பார்த்தாயா பார்த்தாயா பழங்கால தமிழன் வாழ்ந்த கதையை, பாதாள சுரங்கத்தை பார்த்தாயா, காவாயை பார்த்தாயா, கல்லறையை பார்த்தாயா, கட்டடத்தை பார்த்தாயா, பளிங்கு கற்களை பார்த்தாயான்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கு சிங்கள சிறுவர்களும் நாளை ஒரு சிந்து சமவெளியை படிக்கப் போகிறார்கள். அதுதான் உண்மை நிலை. உங்கள் கொதித்த உள்ளங்களுக்கு நான் தண்ணீர் தெளிக்க வந்திருக்கிறேனே தவிர பால் போல் பொங்கிய உங்களுக்கு சில துள நீர்த்துளிகள். ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் உறுதி கூறிவிட்டு என்னுடைய உணர்ச்சியை அடக்கிக் கொள்கிறேன். யாரையும் தூண்டி விடுகின்ற நோக்கம் எனக்கு துளியளவும் கிடையாது. தூண்டிவிட்டாலும் துவண்டு கிடக்கின்ற உங்களுக்கு இந்த நேரம் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். அந்நிய நாட்டின் சதிகள், அப்பாவி மக்கள் மெல்லவும் முடியவில்லை, சொல்லவும் முடியவில்லை. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்கத்தா. ஏனென்றால் உங்களோடு மட்டும் நான் உறவாடவில்லை. எங்களுடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அவர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டு செல்கிறேன். நான் ஒருத்தன் உங்களுக்கு எத்தனை ஊர்ல தான் கலவராகி போச்சு சொல்லுங்க தான். என்ன ஸ்ரீலங்காக்காரங்க, எங்க பிரதமர் வந்தாரு, உத வாங்கிட்டு போனாரு. நான் 5 லட்சம் பேர் மாலை போட்டு அனுப்பிச்சிங்க. நான் ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு போயிட போறேன்? உங்களை தூண்டி விட்டனா? தவறா சொல்லியிருக்கனா? உங்களை குடிக்க சொல்லியிருக்கனா? உங்களை கூத்தாட சொன்னா? இல்லையே. நாட்டுக்கு விசுவாசமா இருங்கன்னு இன்னைக்கு உங்க கல்லறைகளை வீசிட்டு போறேன், அவ்வளவுதான். உங்க சிங்கள சர்க்கார் என்ன அழைச்சிச்சு. இந்தியாவிலிருந்து அரசியல்வாதி என்ற முறையிலே அனைத்து இலங்கையின் ஜாஃப்னா ஏரியா வரை சென்றவன் நான் ஒருவன் மட்டுமே. ஏன் நான் ஒருத்தன் வர்றதை மாத்திரம் அவ்வளவு பெரிய தடைகளை போட்டு, முடைகளை போட்டு, கடைசி நிமிஷம் வரைக்கும் முடியாம போட்டு அமுத்தி கிமுத்தி, நானும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சண்டை போட்டு வரதுக்குள்ள என் பாஸ்போர்ட்டை பிடுங்குறாங்க. அப்புறம் அந்த பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு நான் மறுபடியும் ஒரு கேஸ் போட்டு அலறி துடிச்சு இங்க என்ன காட்ட வந்தோம்? நாங்க பார், ஹிந்துவும் முஸ்லீமும் ஒத்துமையா இருக்கிறோம். உணவு ஊட்டி விட்ட காலம் முதல் கொண்டு எனக்கு தெரியும் உங்களிடம் கற்ற தமிழ் தான். ஆனால் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது உங்களுக்கு புதிய ஒன்றதாக இருக்கலாம். நான் அதை தவிர வேற ஏதாவது பேசினா இவங்க என்னை அடிச்சிருவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் தென்றல் வீசினீர்கள், நான் புயலை அள்ளி வீசுகிறேன். காரணம், ரெண்டும் உலக இயற்கை. அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டேன் நான். உங்களோட பேச்சுக்கள் கடன் அன்பை முறிக்கும் என்று எழுதியிருக்கும் ஐயர் கடையில், முஸ்லீம் பாய் கடையில் கடன் எலும்பை முறிக்கும். வேற வழி இல்லை. இந்திய சமாதான படை, இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், துப்பாக்கியை ஏந்தி கொண்டு வருவதற்கு பெயர் சமாதானம் படை. ஆனா நானு with my holy Quran I was stopped at my airport. This is called Islam. சமாதானம், சாந்தி. சாந்தி சமாதானம் என்று 1400 ஆண்டு காலமாக எங்களுடைய
நம்முடைய பெருமானாரால் போற்றப்பட்டு துவங்கப்பட்டு இறைவனால் அருளப்பட்டு 140 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்தவித அழிவும் இல்லாமல். என்ன தடுத்து நிறுத்துறான்? மேன் வித் கன்ஸ் அண்ட் மஸ்கெட். விசா கூட இல்லாம தூக்கி போட்டு வர்றான். கேட்டா அவன் சமாதான படைங்கிறான். வாட் எ இன்டெலிஜென்ட் வேர்ல்ட். அட தீட்சிதர்களே, உங்களுடைய சுயநலங்களுக்கு பல உயிர்களை அல்லவா பலி கொடுத்து விட்டீர்கள். இந்த சாபங்கள் சும்மா இருக்குமா? இருக்காது. இங்கே ஒரு பெரிய வதந்தி உண்டு. இந்திய ராணுவம் இலங்கையை பிடித்துக் கொள்ளும் என்று. கவலையப்படாதீர்கள். உங்கள் ஜனாதிபதி எடுத்த முடிவு சரியான முடிவுதான். My army is facing his own trainees now. உங்களுக்கெல்லாம் உறுதி சொல்லுவேன், இந்திய ராணுவம் என்பது எங்களுடைய இந்திரா காந்தியுடைய அப்பா வீட்டு சொத்தல்ல, எங்களுடைய வாரி பணம். அது தன் கடமையை செய்யாமல் கல்லறைகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்குமானால் இந்தியாவிலே வரிபடாத இயக்கத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வரிப்பணம் என் நாட்டை பாதுகாக்கத்தானே தவிர இன்னொரு நாட்டிலே கல்லறை எழுப்ப அல்ல. இதை உச்ச நீதிமன்றத்திலே போட்டு தான் என் நாட்டு மக்களை தட்டி எழுப்பி என் நாட்டு பிரதமர் செய்தது தவறு என்று சொல்லி இந்த ராணுவத்தை வாபஸ் வாங்குவே. திருக்குரானின் மீதான அதனால் எங்களுடைய ராணுவம் இந்தியாவின் உலகில் 4வது பெரிய ராணுவமாக இருக்கலாம். அதை எதிர்க்க உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் பஞ்சாபில் உள்ள ராணுவத்தை கூட கவனிக்க முடியாதவன், பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களை கூட கவனிக்க முடியாத ராணுவம் தான். ஒண்ணு பயப்பட வேண்டியது. இதுக்கு நம்ம பயந்துகிட்டு இந்த தீட்சிதன் சொன்னான்னு என்னைய தடுத்து இப்பதான் இலங்கை செல்ல சட்ட விரோதமாக தடுத்தது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் எனக்கு தடை. ஏன் இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் நான் போய் என் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுவான் பாரு. இந்த ராணுவம் தன்னுடைய கடமையை ஆற்றாமல் இருக்குமே ஆனால் ராஜீவ் காந்திக்கு இஷ்டம்னா சொந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கையில காசு கொடுத்து 4 தடியை கொடுத்து அனுப்பு. எங்க ராணுவத்தை மிஸ்யூஸ் பண்ணாதே. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இனிமேல் சிங்கள மக்களாகிய நீங்களும் தமிழ் மக்களாகிய தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றுபட்டு சகோதரர்களாக ஒரு ஸ்ரீலங்காவை வையுங்கள். இதை ஒரு கிரேவியார்ட் ஆக்கிறாதீங்க. உலகத்துல இதை விட சிறந்த நாடு கிடையாது. சிங்கப்பூர் பிரதமர் லீக்வானி கூட சொல்லி இருக்கிறார். கருவுப்புல் கூட இல்லாத லீக்வானி எப்படி வச்சிருக்கிறான் நாட்டை. இங்க எல்லா வளமும் இருந்து யாருக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கை. திரும்பி நாங்க வீடு போய் சேருவோமோ அல்லது பிணமாக வீழ்வோமோ எங்களுக்கே தெரியாத நிலைமை. ஆனால் யார் குற்றவாளி? சிங்கள மக்களோடு பழகும் போது அன்பாகத்தான் பழகுகிறார்கள். முஸ்லிம் மக்களோடு பழகும் போது அன்பாகத்தான் இருக்கிறார்கள். புலிகள் மட்டும் என்ன புலிகளுக்கா பிறந்தார்கள்? மனிதர்களுக்கு தான் பிறந்தார்கள். என்ன தவறு? நான் பேசி தீர்த்து வைக்கிறேன். அரபு நாட்டிலிருந்து உதவி வந்தது. உங்க ஜனாதிபதியை சந்தித்து சொன்னோம், சென்று கொடுங்கள் என்றார். உங்கள் ஜனாதிபதி நல்ல நோக்கத்தோடு தான் இதை கையெழுத்திட்டார். இல்லை என்றால் ஸ்ரீலங்கா என்றோ அழிந்திருக்கும். ஆனால் இந்திய ராணுவம் முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதை கேட்க எனக்கு ரைட் இருக்குடா. வருஷத்துக்கு 35,000 ரூபாய் வரி கட்டுறா. வேணா இந்த அப்பாவி மக்கள் கேட்க வழி இல்லாமல் இருக்கலாம். காரணம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆயுதமற்ற நிராயுதபாணிகளாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனா துப்பாக்கி கையில இருக்குதுங்கிறதுக்காக விளையாண்டு கொண்டிருந்தீங்கன்னா துப்பாக்கி எல்லாரும் கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்லிக்கிறேன். இந்திய ராணுவம் இங்க வராதுக்கு முன்னாடி உங்க ஊருக்கார அகதியா எங்க ஊருக்கு வந்தான். இந்திய ராணுவம் வந்த உடனே இங்கேயே 2.5 லட்சம் முஸ்லிம் அகதிகள். போன தடவை நான் இந்த ஹாலுக்குள்ள வந்த போது 5 லட்சம் மக்களை சந்தித்தேன். நினைவுண்டா? இந்த இதே ஆல்பா வீடியோக்காரங்கள்ட்ட கூட கேசட். இன்னைக்கு நீங்க தான். இன்னும் அடுத்த தடவை வரும்போது வெறும் சேர் டேபிள் தான். அல்லாஹ், இறைவனை தவிர இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கொதிக்குது உள்ளம், என்ன செய்ய முடியும்? கல்லறையாகி போன நம்ம முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருமே நல்லா வாழ்வோம். நம்ம எல்லாம் மதுத்தா போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட போனத்திட்டியாத்தா போய் இஸ்லாத்தை போதிக்க முடியும்?
எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா இஸ்லாத்தை பத்தி தானே பேசுறதுக்கு பழனி பாபாவை கூப்பிட்டோம்னு வந்து இவன் மேடையில் உட்காந்து விளையாடுறானே. நான் மையத்திட்ட பேச வரல, மனுஷர்களோட பேசலாம். எனக்கு உணர்ச்சி இருக்கு, உங்களுக்கு உணர்ச்சி இருக்கு. இப்ப நம்ம யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? யாருக்கு தான் விசுவாசமா இருக்க போறீங்க? இலங்கை சர்க்காருக்கா, இந்திய சர்க்காருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இஸ்லாத்துக்கு தான் விசுவாசமா நடக்க முடியும். புரியுதா? நாங்க ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்னு யாருக்கு எடுக்க முடியும்? இப்ப எங்களுக்கு ஆதரவு யாரு? சிங்கள மக்கள் அடிபட்டால் இலங்கை அரசு ஆதரவு, தமிழ் மக்கள் அடிபட்டால் இந்திய அரசு ஆதரவு, நீ முஸ்லீம் அடிபட்டால் யாருக்கு ஆதரவு? நானும் வந்து துரோகம் பண்ணிட்டு போக தயாரா இல்லை. எங்கள் பிணங்களின் மீது வேண்டுமானால் இந்தியா இலங்கையை தொடலாமே தவிர, இந்தியா மக்களுக்கு, இந்த இலங்கை மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எங்களுடைய பிணங்கள் மீதுதான் இந்தியா இலங்கையை பிடிக்கும். இந்தியா என்பது எங்கள் ராஜீவ்காந்தி விட்டு சொந்த சொத்து அல்ல, ஒரு ஜனநாயக முறை. இன்னைக்கு அவர் பிரதமர், நாளைக்கு நான் கூட பிரதமர். ஒவ்வொரு பிரதமர் வரும்பொழுது முந்தைய பிரதமர் செஞ்சது தப்புன்னு சொல்றது வழக்கம். அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து எங்களுடைய ராணுவம் தன்னுடைய கடமையை ஆற்ற சந்தர்ப்பத்தை கொடுங்கள். அவர்கள் சதி செய்கிறார் என்றால் அதை முறியெடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே எனக்கு தெரியும் எந்த கட்சிக்காரங்களோட சேர்ந்தா சரியா வரும். இலங்கையை பிளக்க இந்தியா நினைத்தால் இந்தியா துண்டு துண்டாக 21 துண்டாகிவிடும். இலங்கையை இந்தியா நினைத்தால் ஈழமாகத்தான் பிரிக்க முடியும். ஆனால் இந்திய மக்களாகிய நாங்கள் அங்கு நினைத்தால் திராவிட நாடு, கேரள நாடு, கன்னட நாடு, தமிழ்நாடு, பஞ்சாப் துண்டு துண்டா போயிடும். கண்ணாடி கல்லில் உட்காந்து வீசாதரா தீட்சதா என்று எச்சரிக்கை செய்கிறேன். கண்ணாடி வீட்டில் உட்காந்து கல்லு வீசாத தீட்சித், நீ போற பக்கம் எல்லாம் பிரச்சனை உண்டு பண்றவன். எனக்கு என்னடா மீறி மீறி கொடுத்தா 6 மாசம் ஜெயில் கொடுப்பீங்க? இல்லைன்னா இந்த அலுமினிய டப்பாவை கொடுப்பானுங்க ஜெயில. நான் அதோடய வந்துட்டேன். அவ்வளவுதானடா. இந்த பேச்சு பேசுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அலுமினிய டப்பா கொடுப்பீங்க, அவ்வளவுதானே. அட போடா, உன் நாட்டுல வெளியில இருக்கிறத விட ஜெயில இருக்கிறது பாதுகாப்பா இருக்குது. பின்னியா மணிக்கு ஒரு பாரா, 2 மணி நேரத்துக்கு ஒரு துப்பாக்கி. வெளியே வந்தா எவன் குண்டு போடுவான்னு தெரியல. ராத்திரி கூட வெளியே போக முடியல. பாதுகாப்பு உட்கார வைக்கிற நிலைமை என்னது? cannot be tolerated. இனி முஸ்லிம்களோட கல்லறைகளை நாங்கள் விரும்புவதில்லை. காலிஸ்தான்காரன் காலிஸ்தான் கேட்கறான், நாளைக்கு குங்குஸ்தான்காரன் குங்குஸ்தான்மா, தேவஸ்தான்காரன் தேவஸ்தான்மா, முஸ்லிமுக்கு கபரஸ்தான் தான். இறந்து விட்ட கல்முனை மக்களே, உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் முன் இங்கு ஒரு சமாதான கொடியை ஏற்படுத்தி எங்களுடைய பிரதமரே இந்த அமைதியான பூங்காவை உங்களுடைய ஜனாதிபதிக்கு ஒப்படைத்து விட்டு அழகான புரோவின்சியல் கவுன்சில்ல நீங்க மீண்டும் இந்த ஜனாதிபதியை தேர்தல் முறைப்படி பேலட்ல புல்லட்ல இல்ல தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு செல்ல மறுமையிலாவது துவா செய்யுங்கள். இங்கிருந்து நீங்கள் மரணம் அடைந்து விட்டதாக எண்ணி விடாதீர்கள். உங்களுடையது மரணமே அல்ல, ஷஹீதானவர்கள். அல்லாவிடம் இறைஞ்சி அங்கே கேளுங்கள், இங்கு ஒரு சமாதான கொடியை ஏற்படுத்தட்டும் என்று. நீங்கள் இல்லைன்னா நான் இங்க வந்து என்னத்தான் பேசுறது? பாத்தியா ஓதுறதுக்காக நீ கூப்பிட்டு நீங்க மௌலவாதி மேடம் போடவா? எனக்கு தெரியும் இந்தியாவில் இறங்கணும்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. டேய், அல்மனியா டவராவோட வந்துட்டேன்டா. ஏன் ராணுவம் ஏதோ நல்லதுக்கு செய்யுதுன்னு இங்க எடுத்து அனுப்பிச்சோம். இங்க வந்து எந்த நல்லதும் செஞ்சதாக இதுவரைக்கும் தெரியல. வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இரவுகள் பத்தப்படுகின்றன, முஸ்லிம்களின் உயிர்கள் கொல்லப்படுகின்றன, தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், சிங்கள மக்கள் கொல்லப்படுகிறார்கள், போலீஸ் நெருங்க முடியாத சூழ்நிலை. ஏன் ஏப்பா தீட்சிதா, என்ன RSS புத்திய காட்டுறியா? சரியா இன்னும் 6 மாசம் டைம், அவ்வளவுதான். இந்தியாவுக்கு நான் போன உடனே மக்களுக்கு பொதுக்கூட்டம் போட்டு விளக்கு கூட்டம் போடுவேன். எங்களுடைய வியர்வை சிந்திய வியர்வையால் உருவானதுதான் இந்திய ராணுவம். மோத்திலால் நேரு விட்டு குடும்ப பரம்பரை சொத்து அல்ல.
அது எங்களுடைய மண்ணை பாதுகாக்கத்தான். புரியுதா? இன்னொரு மண்ணில் வந்து கல்லறைகளை உருவாக்க அல்ல. ஏதோ சண்டை பிடிச்சுக்கிட்டீங்க, நாங்கள் ஒரு சமாதான படைன்னு உங்க ஜனாதிபதி கேட்டாரு. ராணுவத்தை கூட எங்க பிரதமர் ஓசு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையானவர். ஏன்னா அவங்க அப்பா விட்டு சொத்து யாரை காட்டுறா கொடுத்த நீ? ஜனநாயக நாடு. சரி பரவாயில்ல, பெருந்தன்மையா விட்டு கொடுத்தோம். இங்க வந்தவனை பார்த்தா அடுத்த முறை உங்களையெல்லாம் நான் பார்ப்பணும், என்னையெல்லாம் நீங்க பார்ப்பீங்களோ. ஆனா ஒண்ணு, நான் வந்து அரபு நாடுகள் இருந்து பல நாட்டில இருந்து உதவி கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் உணவு பொட்டலங்களை நான் காத்தாங்குடியில கொடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க? டெரரிஸ்ட் உடைச்சிருவான், நீ லாரியில எடுத்துட்டு போகாதேங்கிறாங்க. IPKF கேட்டா டெரரிஸ்ட் தலையில போடுறான், டெரரிஸ்ட கேட்டா IPKF தலையில போடுறான். நானு ரெண்டு பேருக்கும் நியூட்ரல். எங்க ஜனாதிபதியோட எங்களோட பேசிட்டு இருக்கும்போது மிலிட்டன்ட் ஆனுங்க, இவனை எதிர்த்தோன்னு டெரரிஸ்ட்ங்கிறானுங்க. சரி எப்படியே நாசமா போட்டோம், அதுல நான் தலையிட விரும்பல. நண்டு திங்கிற ஊடுக்கு வந்தா நடுத்துண்டு நம்பளுதுன்ட்டு போயிட வேண்டிதான். நான் அதுக்காக முனாஃபிக்கா போக விரும்பல, உள்ளதை சொல்றேன் தான். என்ன அதனோட விளைவுகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ அந்த உணவு பொட்டலங்களை கொடுக்கணும். நான் அங்க அதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்குறது? ஜனாதிபதிட்ட கேட்கணும். ஆனா வடகிழக்கு பகுதிகள்லாம் வந்து இந்திய ராணுவத்தினர் கையில் இருக்கு. வேணுமுனே இந்த பயக எண்ணியை சுட்டு போட்டு டெரரிஸ்ட் தலையில போட்டுடலாம். இந்த ஊர்ல அது ஒரு சுலபம். உங்களை நான் சுட்டு போட்டுத்தா உங்களை தூக்கி டெரரிஸ்ட் தலையில போட்டுறது, யாரோ டெரரிஸ்ட் சுட்டான்னு சொல்லி போட்டு போயிடுறது சுலபம். விசாரணை கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இப்ப நான் அந்த உணவு அங்க கொண்டு போய் போடணும். ஒழுக்கமா தீச்சிட்டு நீ கொண்டு போய் கொடுக்குறியா, இல்ல நீ விமானத்துல உணவு கொண்டு வந்து போடுற மாதிரி நான் இன்னொரு நாட்டு விமானத்தை கொண்டு வர வைக்கலாம். அதை அன்று உலகம் அங்கீகாரம் செய்த போது இன்று அங்கீகாரம் செய்யணும். அப்பாவி சிங்கள மக்களை ஏன் கொள்றீங்க? இதில் உள்ள டிப்ளமேசி புரியும் நினைக்கிறேன். அநேகமா தீட்சித்து நாளைக்கே வான் பண்ணி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பாதுகாப்பு பெறணும்னு அல்லாட்ட வேண்டிக்கிறேன், ஆயுதத்தை வேண்டிக்கல. எனக்கு ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. என்ன அல்லாட்டு தான் நம்ம துவா செய்யணும். யாருடைய உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை. அகிம்சை பேசியது. ஸ்ரீலங்கா விரும்பியது என்ன? எங்க நாட்டிலிருந்து புத்த மதம், புத்திசத்துக்கு இங்கே நவ் இங்க டெரரிசம் பிறந்துருச்சு. அப்பாவி முஸ்லிம் மக்கள் நம்ம நியூட்ரலா இருந்தோம். சிந்திச்சு பாருங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது சிங்கள மக்கள் கொதித்த போது, தமிழ் மக்கள் கொதித்த போது முஸ்லிம்கள் நம்ம இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருந்தோம் இல்லையாத்தா? அன்னைக்கு நம்மளும் சிங்கள மக்களோட சேர்ந்திருந்தோம்னா, மம்மி சொன்னார்கள், பாபா இந்த இலங்கையிலே அமைதி ஏற்பட வேண்டும்னு நான் ஆசையார வேண்டேன்னு இந்த இலங்கைக்காக வேண்டிக்கிட்டு இருந்தது நீங்க ஒருத்தர் தான். அந்த மண்ணு இந்த மண்ணு ஒன்னா இருக்கணும், அமைதி ஏற்படணும், சாந்தி நிலவணும், எங்க சன்மார்க்கப்படி வேண்டணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து மண்ணை கொண்டு வந்துச்சு. நான் சொன்னேன், மம்மி உங்களோட உணர்வுகள் வேற, அனுபவம் வேற, நீங்க பெரியவங்க, நீங்க எடுத்து ராஜீவ்காந்திக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். நாங்கெல்லாம் சொன்னா அவனுக்கு மண்டையில யாராவது கூட்டம் போட்டு ஏத்தனாதான் ஏறும். ஏன்னா நாங்க வந்து மக்கள் மத்தியில் இருக்கோம். உங்களை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. எங்களோட உணர்வுகளை நீங்க பிரதிபலிக்க. நேற்று வரைக்கும் தோல்ல கை போட்டு போனவனே இன்னைக்கு போய் நாங்க மண்ணை மொழிகிட்டு வரோம். நாளைக்கு இதுல எத்தனை பேர் மண்ணு முழுக போறோமோ தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இது பிரதமருக்கு தெரியாமல் இங்கே சில சதிகாரர்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த டேப் வேகமா போங்கிறது தான் நான் பேசிட்டு போறேன். இல்லைன்னா நான் வர்றதை ஏத்தா தடுக்கணும். நான் ஒருத்த வந்து உங்களை தட்டி எழுப்பிட முடியுமா? ஏன் தடுக்கணும்? போன் அடிச்சு என்ன நாட்டை விட்டு வெளியாத்த சொல்லி சும்மா டெலிபோன் மேல டெலிபோன் உங்க அமைச்சர்கள் எனக்கு டெலிபோன் பண்ணி பாபா சீக்கிரம் போயிடுங்க சீக்கிரம் போயிடுங்கிறாங்க. என்னதா என்ன? ஏண்டா உன் வேலையை நீ காட்டினா என் வேலையை நான் காட்ட வேண்டாம்? தமிழ்நாட்டில் பாடுறா. மக்கள் எங்க கையில தா, நாங்க எப்படி திருப்புறோமோ அப்படி திருப்போம் தா. அந்த பயம் முஸ்லீம் மக்கள் என்ன சந்திச்சு போட்டாலாம் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் அரபு நாட்டில் விட்டு வந்துட்டேன் பாருங்க. அங்க கேட்டாங்க, இல்ல இல்ல இஸ்ரேலுடைய எம்பசி வச்சிருக்காங்க. எவன்டா சொன்னா இஸ்ரேல் எம்பசி இருக்குன்னு? ட்ரேட் சென்டர் தான் இருக்கு. பாலஸ்தீனத்தில் இல்லையா, ஆப்கானிஸ்தான்ல இல்லையான்னு அந்த அரபுக்கார மண்டையில ஏத்தி அவன் இருந்து உணவு பொருட்களை வாங்கி உதவிகளை வாங்கி இப்ப கொண்டு வந்து இருக்கோம். இந்த ரூட்டை சேனலைஸ் பண்ணாம இப்ப எனக்கு என்ன டெரரிஸ்ட் லிஸ்ட் கையில கொடுங்கத்தா, நான் அவனை எந்த நாட்டிலே வச்சிடறேன், அவ்வளவுதானே, தீர்ந்து போச்சு. ஆயுதத்தை கீழே போட்டான்ல, ஆயுதம் தாங்கணும்னே கூட்டு போயிடுறேன்ல.
நான் எங்க பிரபாகரனை உங்க ஜனாதிபதியை சந்திச்சு பேசி தீர்த்திருமனோங்கிற ஒரே பயத்துல சில சுயநலவாதிகளால் சூழப்பட்டதுதான் இந்த சதி திட்டம், இந்த தடை சட்டம். தங்க விட மாட்டேங்கிறான். அதுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அங்கங்க போன் பண்ணி உமனைசர்ங்கிறான், ட்ரங்க் ஆடுங்கிறான், ட்ரக் அடிக்ட்டுங்கிறான், என்னோட ஜாமான்ல டப்பால குண்டு என்ன குடுவை இருக்குதுங்கிறான். இவ்வளவும் தாங்கிட்டு நான் உங்கள்ட்ட பேசிட்டு போனோம். ஆனாலும் நான் என்னோட மையத்தை எங்க ஊருக்கு அனுப்பிச்சாலும் உங்களோட உணர்வுகளை பிரதிபலிச்சேங்கிற உணர்வோட நான் மையத்தாய் போறது ரைட் தான். அதை அனுப்பினாலும் கேர் ஆஃப் மு கருணாநிதி திமுகன்னு போட்டு அனுப்புங்க. என் மையத்தை கூட நீங்க பேக் பண்ணுங்க ஸ்பான்சர் பண்ணும்போது, இல்லையா? ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்யறதை செஞ்சுட்டு தான் போவேன். எந்த வகையிலாவது எந்த நாட்டில் இருந்தாவது உங்களுக்கு இங்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்கின்றவன் நான். உங்கள் மண் உங்களுக்கு, எங்கள் மண் எங்கள். என் நியத்து நல்லா இருக்கு, அல்லாஹ் நியத்துக்கு தான் நிறைவு செய்யறான். எனக்கு இந்த மண்ணின் மீது ஆசை இல்லை, எங்க பிரதமருக்கு ஆசை இல்லை. ஏதோ ஒரு சதி எங்களுடைய பிரதமரையும் மீறி நடக்கின்றது. அந்த சதி யார்? அந்த தீட்சித பூனை யார்? கேட்டா அமெரிக்க ராணுவம் இங்க வந்து புடிச்சுக்குமா? ஏன் பங்களாதேஷ்ல அமெரிக்க ராணுவம் வந்து என்ன பண்ணி போடுவேப்பா? அமைதி படைங்கிறதுல பங்களாதேஷ் எர்ஷாத் இன்னைக்கு அவருக்கு ப்ராப்ளம். அமெரிக்க ராணுவத்தை அவர் இறக்கிட்டா என்ன பண்ணுவேன்? எங்கேயோ கடல்ல ஏற்படக்கூடாதுங்கிற நம்ம மண்ணுக்குள்ளே வந்துருச்சு. யார்கிட்ட கால் சூத்துறீங்க? இல்லாட்டி பாகிஸ்தான் ராணுவத்தை அனுப்பிச்சிருமா? எல்லையில ஆள் இல்லாம இங்க ஊரை அனுப்பிச்சு போட்டா வந்து சும்மா இருப்பான். நான்சென்ஸ் நான்சென்ஸ். எப்படியோ நாங்க பலியாயிட்டோம், அதனால கேட்கறோம். நீ யாரா கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் ராணுவம் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா செஞ்சானா இல்லையான்னு பாக்குறது என் கடமைன்னு சொல்றது எனக்கு பதில், எனக்கு திறமை இருக்கு. என்ன மூதுல கல்முனை பக்கத்துல மாளிகை காட்டுல 150 மில்லியன் உணவு இது உடைமைகள் உடைக்கப்பட்டுருச்சு. கண்ணார போய் பார்த்தேன் நானு. பார்த்தா உங்க சிங்கள போலீஸ்னா how cordial, how good in nature. They are not tough people. They are not tough. Most obliging type of people in the world is only Singla people whom I have seen. எங்க முஸ்லிம் கூட சொன்னா சில முரண்டு பண்ணுவான். But Singlis are very very good people I have seen with my own opinion. எங்க தீட்சிதனை பார்க்க முடியல, உங்க ஜனாதிபதியை 10 நிமிஷத்துல போய் பார்த்தேன். ஹம்பிளா வணங்கி உட்கார வச்சு எங்களுக்கு என்னங்க பண்ண முடியும்னு கேட்கிறார். Very good people. They are not very harsh people like South African. Very tender hearted people. Singlish people. எந்த அந்நிய சதியோ இங்கு சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து விட்டது. உங்களுக்குள் நீங்கள் நேசத்தை உருவாக்குங்கள். ஏதோ ஒரு சக்தியில ஏன் யாரோ பலியாயிட்டு இருக்கணும்? ஆண்டவனே, எங்களுக்கு புரியாத புதிரா இருக்கு. எங்க தரபிக்கு அப்பால போயிடுச்சு. ஆனா கல்லறைகள் ஆகுவது மாத்திரம் முஸ்லிம்கள். எனக்கு டெரரிஸ்ட் தெரியும், டைகரை தெரியும். என் நிலத்துல விழுந்தவன் எங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்துக்காரங்க தான்டா தூக்கி விட்டாங்க. நான் தோல்ல போட்டு போயிருக்கேன்டா பிரபாகரன் தோல்ல. அப்படி ஒண்ணு அவனுக்கு 5 கை 6 கை இல்லையே. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை தானே. After all, he is also human man with human flesh. என்னடா நான் விசாவோட வரேன், என்னைய நிறுத்துறான் ஏர்போர்ட்ல, இவன் மாத்திரம் துப்பாக்கியோட இங்க வர்றான். அது விசா கூட வாங்க மாட்டேங்கிறான். இங்க ஒரு அதிகாரி உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். என்னைய கேட்டா என்ன பண்ணி, நல்ல வேலைத்தா நான் ஏர்போர்ட்ல நீ தடுத்து விட்டானுங்க, நான் இந்த அதிகாரி தடுக்க உத்தரவு இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இவர் அனுப்பிச்சா அண்டர் தி செக்யூரிட்டி இது கட்டு போகும், தேசத்தினோட மரியாதை கட்டு போகும், மானம் கட்டு போகும் தானுங்க. Ministry of External Affairs, Regional Passport Officer and Immigration Officer, India, 26 Ados Road, Madras, December 17th. Reference number 24/103/POL/87. Importing of passport, case of Shri Muhammad Ali Ahmad Ali Baba. You may recall that on the basis of your passport application, number, it has to come to our notice that you have indulged in making anti-national, anti-communal speeches in India and elsewhere, thereby attracting the section 10(3)(c) of the Passport Act of 1967, which lays down that if the passport authority deems it necessary to do
in the interest of the sovereignty and the integrity of India and the security of India, friendly relationship of India with any foreign country, or in the interest of the general public, I have therefore decided that your passport be impounded. புரியுதா? எங்க தேசத்தினோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் என் ஒரு பாஸ்போர்ட்ல இருக்கணும். பயங்கரமான பாஸ்போர்ட் என்னோட. பார்த்தேன், 69 கோடி லட்சம் மக்கள், 69 கோடி மக்கள் வாழ்கின்ற என் நாட்டில் என் கேவலம் என் ஒரு பாஸ்போர்ட்ல தானு ஒரு மானன சீடு வழக்கு போட்டேன். என் தேசத்தை இந்த அதிகாரி கேவலப்படுத்தினான். ஒரு இடைக்கால உத்தரவை வாங்கினேன். நேர கோர்ட்ல ஆர்டர் எடுத்து இங்க வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னை தடுத்தது செல்லுமா செல்லாதான்னு போட்டாங்க. உடனே தொலைபேசிகள் பறந்தன. தினகரன், தினபதி போன்று, வீரவேசரி போன்று எனக்கு சாலிடா, எனக்கு மட்டுமல்ல முஸ்லிம் மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் தொலைபேசிகள் பறந்தன. இந்த செய்திகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டன. அவர்கள் மெல்ல முடியாமல் துப்ப முடியாமல் இருந்தார்கள். மறுபடியும் நான் சென்று அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். தினபதி, தினகரன், வீரகேசரி போன்ற அனைத்து பத்திரிகைகளுமே இங்கு முஸ்லிம்களுக்கு தகுந்த ஆதரவை கொடுத்தன. தினபதியை படித்துத்தான் நான் கல்முனை சம்பவங்களை எல்லாம் மொழிபெயர்த்து அனுப்பினேன். ஐலேண்ட் நியூஸ் பேப்பர் நமக்கு பயங்கரமான ஆதரவை கொடுத்தது. இங்கு யாருமே பகையாளியாக எனக்கு தெரியவில்லை. சிங்கள மக்களோடு பேசி பார்க்கிறேன். சிங்கள அமைச்சர்கள் பலரை சந்தித்தேன். முஸ்லிம் அமைச்சர்களை சந்தித்தேன். தமிழ் அமைச்சர்கள் ராஜதுரை போன்றவர்களையும் சந்தித்தேன். ஆனா யார் குற்றவாளி? எல்லோரும் எனக்கு சோறு கொடுத்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லோரும் வாங்குறாங்க. யாரா எதிரின்னு பார்த்தா எங்க தீட்சி தான் ஒருத்தன் தான் எதிரி. ஏவாரி பணித்தல இங்க எதுக்கு இங்க வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம்னா, இங்க உங்க நாட்டுக்கு எங்க நாட்டுக்கு சுமூக உறவு ஏற்படுத்து. அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் ஒன்றுபட்டீங்கன்னா, அவனுங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? முஸ்லீம்கள்லாம் ஒன்றுபடுங்கன்னு எல்லா சங்கமும் சொல்றீங்க, யாரு தலைமையில் ஒன்று போடுறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க தான், யார் தலைமையில தான் ஒன்று போடுறது? அது ஒரு வீக் பாயிண்டா எடுத்துக்கிட்டான், அடிச்சுட்டான். இங்க 10 பேர் அறிக்கை விடுறாங்க, அவர் பாவம் அஸ்ரப் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுத்துச்சு. இந்த ஜனாதிபதி தான் முதல்ல நமக்கு அங்கீகாரம் கொடுத்தார். ஏன் அலி மிஷாக் அவர் இன்னொரு எதிர்கட்சிக்கார், அவர் கூட பாராளுமன்றத்தில் என்னை தடுத்தது குறித்து கேள்வி கேட்டார். எம்எச்எம் அஷ்ரப் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர் குரல் கொடுத்தார். எஸ்எல்பி காரங்க குரல் கொடுத்தாங்க, யுஎன்பி காரங்க குரல் கொடுத்தாங்க. பின்னையே ஏன் இந்த இங்க வந்தா எங்களுக்கு என்ன பேருன்னா இந்தியாக்காரனா அப்படி பாக்குறான் எங்களை ஒரு மாதிரி. சும்மா இல்லாம 94 வயசு பொம்பளை எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா பிரதம மந்திரி சொல்லி போட்டார், கற்பழிச்சிட்டாங்க. எங்க ராணுவத்துக்காரன் பண்ண வேலை. உடனே நாங்கெல்லாம் புகார் எழுதி இப்ப பொம்பளை போலீஸ் வர்றோம். ஆம்பளை ராணுவம் வந்தோடனே பொம்பளைங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்ப பொம்பளை போலீஸ் வருது, ஆம்பளை எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. நாட்டுக்கு நாடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அது நிறைவேற்றுறதுல கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் இருக்கு. அது என்னன்னு நீங்க சொல்ல முடியாம போனா பரவாயில்ல, அல்லது முடியலன்னு சொல்லி போட்டீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க நடவடிக்கை. இப்ப இந்திய ராணுவம் இங்க இருக்கிறது இந்த நிலைமையில ரைட்டு. ஏன்னா இப்ப எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற சில சதி திட்டங்கள் வந்துடும். அதனால பெட்டர் நாம இந்த நிலைமையில எம்எஸ் கதிர்காமம் 420 சீலம் சர்வா கதிர்காமம் தங்க ரைட். இதுதான் நடந்த நிலைமை. இதுல நான் இங்க இப்ப என்ன உங்களுக்கு பேசுறதுன்னு எனக்கும் தெரியாம போச்சு, ஏன் பேச வந்தோங்கிறதும் புரியாம போச்சு. மொத்தத்துல எழுந்தது என்ன? ஒரு அமைதியான சூழ்நிலை இழந்துட்டு போயிட்டோம். அழகா தீன போதிச்சுட்டு, தீன உங்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் உள்ள நல்ல உறவுகளை போதிச்சு, நீங்க நல்லா வாழ்ந்து எங்க நாட்டு பொருளை உங்களுக்கு அனுப்பிச்சு, உங்க நாட்டு பொருளை எங்களுக்கு எடுத்துட்டு போய் எவ்வளவு அழகா இருந்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு ராத்திரி எத்தனை ஜனாசாவுக்கு போகணுமோ தெரியல. டெய்லி பாத்தியாவை கூப்பிடுறாங்க, கையிழந்தவங்க கால் இழந்தவங்க. நாங்கள் என்னத்தான் பண்ண முடியும் சொல்லுங்க? என்னைய இந்த நாட்டை விட்டு வெளியேறிடான்ட்டாங்க, சீக்கிரம் வெளியேற போறேன். கூட்டம் போடணும்னு வந்தேன், கூட்டம் போட்டுட்டேன். எனக்கு உங்களுடைய குழப்ப நிலைகளை தயவு செய்து உடனடியாக எழுதி அனுப்புங்கள். உங்களுக்கு உதவிகள் வெகு விரைவில் வரும். உங்கள் ஜனாதிபதியை சந்தித்து
உள்ள நிலைமையை எடுத்து விளக்கிய போது பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டார். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அனைவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க நாங்கள் ஒத்துழைக்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று. இனி எங்களோட ஜனாதிபதிகிட்ட பேசுறதுதான் பிரச்சனை. அதனாலதான் பெரியோர்களை எல்லாம் கூட்டு வந்து, நீங்க மீளாதுகளால் கலந்துட்டு போற வழியில, கல்யாணத்துக்கு போறீங்க, போற வழியில ஒரு கடையில வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போறது இல்லையா? ஒரு குழந்தை கீழே விழுந்து அதுக்காக விட்டுட்டா போயிடுவீங்க. நான் அரசியல் கப்பால்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எங்க ஜனாதிபதி எல்லாம் இவங்களுக்கு 40-50 வருஷமா தெரியும். உணர்வுகளை எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் எங்க ஜனாதிபதி எல்லாம் எப்படி பார்த்து கேட்கணுமோ அப்படி நான் பார்த்து கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இங்க செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை தான். இங்க வந்து ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன், இங்க செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் எங்க தமிழ்நாட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க போன உடனே தான் என் நினைவுகள் பூரா அங்கதான் இருக்கு. அங்கதான் உங்களுக்கு உதவியும் இருக்கு. விரைவில் பல நாட்களும் உங்களுக்கு உதவிகள் கொடுப்பாங்க. இந்த டேமேஜ் எல்லாம் நின்று போயிடும் நினைக்கிறேன். இதோட டேமேஜ் should be stopped, finished, அவ்வளவுதான் சொல்றேன். இல்லைன்னா தமிழ்நாட்டிலேயும் சில டெரரிஸ்டுகளை நாங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. இந்தியன் ஆர்மி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், பீஸை கீப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை வந்து செஞ்சுட்டு போவோம். ஒரு சின்ன நாடு இதை சமாளிக்க முடியாமல் போச்சா? உடனே அமைதியை ஏற்படுத்துங்கள், அமைதியை ஏற்படுத்துங்கள். தீட்சிதா, வரலாறு உன்னை கருப்பு கோடு காட்டி விடுமடா, மறந்து விடாதே. வந்த வேலையை முடித்து விட்டு அந்த மக்கள் மனம் குளிர திரும்பி வாருங்கள் ராணுவ வீரர்களே. அவ்வளவுதான். இறுதி எச்சரிக்கை கூறி என் உரையை இன்னொரு நாள் நான் உயிரோடு இருந்தால் உங்களோடு உறவாடுகிறேன். இப்பொழுது நான் உங்கள் சொல்லுவது இறந்த மக்களுக்காக. ஒரு முஸ்லிமின் உயிர் எவ்வளவு? எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி காத்தான்குடியில் கொலை செய்யப்பட்டோர் எண்ணிக்கை அன்னைக்கு 67, நான் போன அன்னைக்கு காயப்பட்டோர் எண்ணிக்கை 53, அகதிகள் 17,000, நஷ்டம் 8 கோடி, கொள்ளையிடப்பட்டு தீயிடப்பட்டது, சேதமான பள்ளிவாசல்கள் 6, மூதூரில் 12 பள்ளிவாசல்கள், ஒட்டமாகுடியில் 4 பள்ளிவாசல்கள், கிண்ணியாவில் 5 பள்ளிவாசல்கள், கல்முனையில் பல பள்ளிகள் இராணுவ தளங்களாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. சரி, மற்ற கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருட்டடிப்பு நடக்குது, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஆனா இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கு. இந்திய ராணுவம் இந்திய ஒப்பந்தத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க ஆதரிச்சுட்டு இருங்க. இப்ப அவன் திடீர்னு கிளம்பிட்டா வேற மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதனால டோன்ட் மிஸ்டேக், இந்தியன்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரூலிங் ஸ்ரீலங்கா. நான் விசா வாங்கி கொண்டு வரவே விரும்புகிறோம். விசா இல்லாம நாங்க வர்றதுக்கு விரும்பல. அந்த உறுதியை உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். இது ஒண்ணு எங்க பிரதமர் எடுக்க வேண்டிய முடிவில்லை. எந்த குடிமகனும் எடுக்கலாம். எல்லா நாடும் எங்களுக்கு சொந்தம் தான். எவனும் எங்க நாட்டுக்கு ராஜா இல்ல, ஜனநாயக நாடு. நாங்க சொல்லுவோம், இல்லைன்னா திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை கட்சியும் சேர்ந்து போராட்டத்தை கலப்பிடுவோம், ராணுவத்தை கொண்டாடான். நிச்சயமா உங்க நாட்டுல மண்ணை மிதிக்க மாட்டோம். போலந்து தேசத்துக்கு ரஷ்ய பிரதமர் செல்லுகிறார். போலந்து தேசத்தை சுத்தி விட்டு திரும்ப ராணுவத்தில் ஏறி பிளேன்ல ஏற போகும்போது அந்த போலந்து நாட்டு ஜனாதிபதி மிஸ்டர் குர்ஷேவ் ஜஸ்ட் கெட் டவுன்ங்கிறார். என்னன்னு கேட்கிறார், கீழே இறங்கிவான், பூட்ஸை கழட்டுங்கிறார். ஜனாதிபதியே பூட்ஸை கழட்டி கர்ச்சி படுத்து தொடச்சுக்கிட்டார், போட்டு போனார். ஏன் அப்படி பண்ண பைத்தியக்காரன் கேட்டான். இல்ல, என் நாட்டில இருந்து எதை வேணா கொடுப்பேன், ஒரு துளி மண்ணை கொடுக்க மாட்டேன். என்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்க ராணுவ வீரர் கூட போன ஜூலை மாசத்துல எங்க பிரதமர் அடிச்சோட கொய்யா முறையான எங்க ஊர்ல சொன்னாங்க. நானா இருந்திருந்தேன்னா இப்ப எல்லாருமே உலகம் பூரா என்ன ஆகுது, போனோன்னு 100 அடி தள்ளி நடக்கிறான் எல்லாம் காட் ஆஃப் ஆனர் எடுக்கும்போது. எங்க பிரதம மந்திரி வந்த போது உங்க ராணுவ வீரன் அவன் நாட்டுக்கு விசுவாசமா இருந்தான். நான் எங்க பிரதமர் பொசிஷன்ல இருந்திருந்தேன்னா நேரா அந்த ராணுவ வீரனை போய் அப்படி தட்டி கொடுத்து, வெரி குட், ஐ லவ் யுவர் பேட்ரியாட்டிசம், யூ பி சின்சியர் அண்ட் லாயல் டு யுவர் கண்ட்ரின்னு அவன் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருப்பேன்டா. டப டபடு பிளாக் கார்டோட ஓடியாந்துட மாட்டேன். திப்பு சுல்தான் வெள்ளைக்காரர்களை கைது செய்து கொட்டடையிலே அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள், வார் பூட்டிஸாக சோல்ஜர்களை கொண்டு வந்த போது. அப்போ ஒரு வெள்ளைக்கார சோல்ஜர் விசுவாசத்தை மாத்திக்க மாட்டேங்கிறான், அவனை சவுக்கால அடிக்கிறான் கர்நாடக ராணுவ வீரர்கள். திப்பு சுல்தான் சத்தம் கேட்டு அங்க வந்து கேட்கிறார், என்னன்னு. This foolish soldier refused to change his master. திப்பு சுல்தான் சொல்லிட்டு போறான், tell him such foolishness is honored in Tipu's court. Tell him such foolishness is honored in Tipu's court. அப்படி ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய நாட்டுக்குத்தான் விசுவாசமாக நடக்க வேண்டும், தன்னுடைய மண்ணுக்குத்தான் உழைக்க வேண்டும். இது உலக பொதுமறையின் கருத்து, எங்களுடைய இஸ்லாமிய கருத்தும் அதுதான். சதிகாரர்களின் சதிராட்டத்தால் சாய்ந்த மருதில் சாய்ந்த சகீதுகளே, எங்கள் சலாமையும் துவாவையும் சருகுகளாக உதிர்க்கின்றோம்.
மடையர்களின் மடமையிலே மாய்ந்து போன மாளிகை காட்டு முஸ்லிம்களே, உங்கள் உடல்களின் மீது எங்கள் உதிரம் உதிர்க்கும் குருதி பிரார்த்தனை. காட்டு மக்களின் கடும் தாக்குதலினால் கல்லறைக்குள் குடிபுகுந்த களங்கமற்ற கல்முனை மக்களே, கர்பலா பாலையை அல்லவா எங்கள் கல்புகள் கசிகின்றன. முரட்டு காளிகளின் துப்பாக்கி முனைகள் கக்கிய புகையினால் மூதூரில் புதைந்த மூமீன்களே, இதோ எங்கள் இதயத்தை இரத்தமாக்கி எழுதுகிறோம் வரலாற்றை, எழுப்புகிறோம் உங்கள் உரிமை குரலை. உங்கள் வாரிசுகளை நிச்சயம் பாதுகாப்போம், உறுதி உறுதி. எந்த முஸ்லிமோ இன்னொரு மதத்தின் மீது ஆசையோ மண்ணின் மீது ஆசைக்கோ நாங்கள் வரல. மொத்தத்தில் முஸ்லிம்கள் மண்ணின் மீது ஆசை இல்லாதவர்கள். எங்களுக்கு போதிக்கப்படுவது என்னவென்றால், மறுமைதான் நிலையானது, மண் நிலையானது அல்ல என்று. கியாமத்தில் அல்லாஹ் நம்மளை பனிஷ் பண்ணிடுவானேங்கிற பயத்துல வாழ்றமே தவிர, இந்த துனியால நாங்க மாளிகையை கட்டணும், கொடியை ஏற்றணும், இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸை வைக்கணும், சார்க் மாநாட்டை நடத்தணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒரு நிழல் தரும் மரம். இந்த மரமும் எங்களோட இருந்துட முடியாது, நாங்களும் நிரந்தரமா இங்கே தங்க முடியாது. எங்களுக்கு நிரந்தரமும் நிச்சயமும் கியாமத்தினால் தான். அதனால மண்ணாசை இல்லாத ஒரே ஜாதி உலகில் வாழ்கிறது என்றால், ஒரு இயக்கம் போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது பெருமானார் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கூட இங்குள்ள புலனாய்வு துறையினர் அழைத்து சென்றார்கள் 40 கிலோமீட்டருக்கு அங்கு ராணுவ வீரர்களோடு. யூ ஆர் சிஐஎன் சூப்பர் இடியட். நான் ஒரு சிஐஏன்னா என்ன எதுக்குடா சிங்கப்பூர் சர்க்கார் தடை பண்ணுது? சிங்கப்பூர் சர்க்கார் தடை, இலங்கை சர்க்கார் தடை, இந்திய சர்க்கார் தடை, ஆசியா கண்டத்தில் பாதி நாட்டில் பழனி பாபாவுக்கு தடை, இன்னும் மீதி நாட்டில் போட்டோம்னா அல்லாஹ் சொல்லுவான், அட பழனி பாபா போதும், எல்லா நாட்டிலையும் தடை பண்ணிட்டான், நீ போதிச்செல்லாம் தீன்தான், இந்த உலகம் பூரா தடை சொல்லிட்டா, வா உனக்கு வேற ஒரு உலகம் தருவான், தர்றேன் வான்னு கூப்பிடுவான். அதனால சீக்கிரம் தடையை போடுங்க, நான் எங்களுக்கு கியாமத்தான் வேணும். கியாமத்தினால எங்களுக்கு எப்படி நடக்கிறோம், எங்க கணக்கு என்ன, அதுதான் எங்களுடைய கணக்கே தவிர இந்த மண்ணின் மீது ஆசைப்பட்டவர்கள் அல்ல நாங்கள். இங்க ஒருத்தன் கேட்டா, என்னைய what Islam has done to this world. Now we are 140 crore Muslims are here. நாங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா, எங்க இஸ்லாம் தடை செய்யாம இருந்திருந்தோம்னா, விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, எய்ட்ஸ் would have come to this world some centuries ago. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்ம இஸ்லாம் 140 கோடி மக்கள் இருக்கோம். 140 கோடி மக்களும் குடிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா, இஸ்லாம் தடுக்காதனால குடிக்க ஆரம்பிச்சு ஆணோடு ஆண் உறவு கொள்கின்ற ஹோமோசெக்ஸ் எல்லாம் செஞ்சிருந்தோம்னா, எய்ட்ஸ்ங்கிற நோய் இந்த உலகத்துக்கு இந்த நூற்றாண்டு வந்திருக்காது, எந்த நூற்றாண்டுக்கும் வந்திருக்கும். இஸ்லாம்ங்கிற 140 கோடி மக்கள் இருக்கிறதுனால கூடிய ஒரு மற்ற நோய்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இதே ஒரு கான்ட்ரிபியூஷன் டு யுவர் வேர்ல்ட். இன்னொன்னு சொன்னாங்க, வாளால் வளர்ந்த மதம். பாருங்க, 1417ஆம் ஆண்டு மஸ்டர்ட் லோட் கன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் வாளினோட வளர்ச்சி போயிடுச்சு. இந்த கத்தி இல்லையா, கத்தி, அதனோட சண்டை போயிடுச்சு. 14ஆவது நூற்றாண்டில் காக்ஸ்டன் என்பவன் பிரிண்டிங் பிரஸை கண்டுபிடிக்கின்றான். அந்த பிரிண்டிங் மிஷின்ல முதல்ல பிரிண்ட் ஆனது பைபிள். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு ஒரு வடிவம் கொடுக்குறான், ஏ இப்படித்தான் இருக்கணும், பி இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் எடிசன் இதை கண்டுபிடிக்கிறான், விளக்க. தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்க கண்டுபிடிக்கிறான். கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிக்கிறான். இப்படி புதிய கண்டுபிடிப்புகள் 14ஆவது நூற்றாண்டில் ஏற்படுகின்றன. விஞ்ஞான யுகம் புறப்படுகின்றது, மறுமலர்ச்சி ரெனைசன்ஸ் ஏற்படுகிறது, புரட்சி ஏற்படுகிறது, அரச வம்சம் ஒழிகிறது, மெக்னா கார்ட்டா முடிகிறது, பிரெஞ்சிலே ரெவல்யூஷன் உண்டாகிறது, ஸ்டேட் அண்ட் சப் ஸ்பிளிட் ஆகிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்றன. இந்த பவர் லூம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான், மெஷினரி எல்லாம் கண்டுபிடிக்கிறான். வாளுக்கு விடை கொடுத்து 14ஆவது நூற்றாண்டோட விடை கொடுத்தாச்சு. 14ஆவது நூற்றாண்டில் இஸ்லாத்தின் ஜனத்தொகை, முஸ்லிம்களின் ஜனத்தொகை 30 கோடி பேர். என்று மனிதன் அறிவுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தது 14ஆவது நூற்றாண்டிலிருந்து 20ஆவது நூற்றாண்டு வரை. 14ஆவது நூற்றாண்டிலிருந்து இந்த 20ஆவது நூற்றாண்டுக்குள் இஸ்லாத்தின் வளர்ச்சி, இன்று நாங்கள் 140 கோடி பேராக இருக்கிறோம். ஆக இஸ்லாம் வளர்ந்தது வாள் மறைந்ததற்கு பின்னால், துப்பாக்கி கண்டுபிடித்ததற்கு பின்னால், கெனான்ஸ் பீரங்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால், அறிவு விஞ்ஞான பூர்வமான விளக்க உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னால், மனிதன் அறிவுக்கு என்று வேலை கொடுக்க ஆரம்பித்தானோ அதன் பின் வளர்ந்ததுதான் 3 மடங்கு அதிகம். மனுஷன் அறிவுக்கு என்னைக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தினோட வளர்ச்சி 3 மடங்கு கூடி 140 கோடி ஆகி இருக்கிறது. அதற்கு முன் வாள் இருந்த காலத்தில்
இஸ்லாத்தின் வளர்ச்சி 30 கோடி என்பது சரித்திர உண்மை. நாங்க வாழ்ல வளர்ந்ததுன்னா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்லியா வந்தாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா கொல்றதுக்கு தான் கத்தியை தூக்கிட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ்வை. அவங்க தங்கச்சியே குர்ஆன் ஓதுறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்தாங்க. அப்படி இஸ்லாமானாங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரையும் வரவையும் எப்படி பாதுகாத்தார்கள் என்பதை தங்களுடைய எத்தனையோ கலீஃபாக்கள் சொல்லி வைத்தார்கள். ராணுவத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணல, நாடுகளை பிடிக்கணுங்கிற ஆசையே எங்களுக்கு போதிக்கப்படலையே. கடந்த 100 வருஷமா எந்த முஸ்லீம் தான் அடிச்சுக்கிறோமே தவிர வேற நாட்டுக்காரங்க கூட சண்டை போடல. ஈரான் ஈராக்கு தான் எங்களுக்குள்ள தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். But yet the growth of Islam is growing more. அது பிடிக்காத யூத மக்கள் சதிதான் இந்த கல்லறைக்கு ஒரு காரணமோ என்று சந்தேகிக்கிறோம். ஆனா நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு எனக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு முடிவாய் போச்சு. இப்படியெல்லாம் வந்து பொம்பளை மாதிரி சீலை கட்டி பேசிட்டு போக எனக்கு பிடிக்கல. சொல்றத சொல்லி போட்டேன். என்ன எனக்கு தெரிஞ்சது என்ன, உங்களுக்கு மௌலானாக்கள் உலமாக்கள் ஆலிம்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட தீனை பத்தி தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய உடைமைகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம் நான் உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு இரக்க சிந்தனை இருக்கிறது. அதனால் நான் இறங்கி வருகிறேன். நான் செய்தது தவறுதான். ஒரு அழகான மேடையை குமர வச்சுட்டேன். இருந்தாலும் தப்பு தான். என்னால பொறுக்க முடியல. உங்க பிள்ளைய மாதிரி மன்னிச்சிருங்க. ஏன்னா என் முன்னுக்கு அந்த கல்லறை தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு உங்களெல்லாம் தெரியல. நாளைக்கு உங்களை எல்லாம் திரும்ப பார்க்கணும் என்னமோங்கிற நம்பிக்கையும் இல்லை. நான் இந்த நாட்டுக்கு வருவேனாங்கிற உறுதியும் இல்லை. நீங்க போடுறத போட்டுக்கங்கடா. எங்க நாடு எங்க மண் இருக்கு, எனக்கு வாழ இடம் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பினேன் என்ற நல்ல நிறைவோடே நான் செல்லுகிறேன். உங்களுக்கு இறுதியாக ஜெருசலேத்தை பிடித்து விடுகிறார்கள் கஹலித் பின் அல்வலீதுடைய படையினர். ஒரு பக்கம் உபைதுல்லா படையினர் பிடிக்கிறார்கள். அந்த பக்கம் ஜெருசலேத்தை ஆண்ட யூத அரசன் சரண்டர் ஆகி விடுகிறான். இவர்கள் சண்டை போட்டு பிடிக்கிறார்கள். கிழக்கு பகுதியிலிருந்து இது நான் பிடிச்சதா நீ பிடிச்சதான்னு தெரியாம சண்டை போடும்போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அங்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு சென்று நாங்கள் உடமைப்பட்டு போரிட்ட பகுதி தான் எங்களுக்கு சொந்தம், நீ சரண்டர் ஆனது வெற்றி அல்ல, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி போர்ல வெற்றி பெற்ற இடம் வரைக்கும் தான் ஏத்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளதான் பைத்துல் முகத்தீஸ் இருந்துச்சு. இப்போ அன்னிலிருந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஆக உழைச்சதை தான் சாப்பிடணும்னு நாங்க சொல்றோம். ஏன் மகரை எழுத சொன்னாங்க? ஏத்தா மகரை எழுத சொன்னாங்க? வட்டியை ஏன் வெறுக்க சொன்னாங்க? வட்டியை ஏன் வெறுக்க சொன்னாங்க? உழைக்காம வர்ற பணம் வேண்டாம், வரதட்சணையும் உழைக்காம வர்றதுதான் ஹராம், வேண்டாங்கிறோம். எங்கள்கிட்ட பெரிய மனுஷங்கள்லாம் வந்தாங்க, பாபா நாங்கெல்லாம் பின்னுக்கு நின்னுக்கிறோம், நீங்க போய் பேசுறத பேசுங்க அப்படின்னாங்க. குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் அப்படி ஆளுகளை நம்பாதேங்கிறான். ஆமா, இட்ஸ் a Quranic version. சூரா chapter 9 version 85. Sorry. Chapter 9 version 85. Repentance. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்போ சில பெரிய மனுஷங்க வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நாங்கெல்லாம் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றோம், குறைஷி மக்கள் வியாபாரிகள், நீங்க முன்னுக்கு போய் சண்டை போடுறத போடுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து ஃபைனான்ஸ் பண்றோம், பேக்ரவுண்ட் பண்றோம். அவர்களை நம்பாதேன்னு அப்பதான் இந்த சூரா இறங்குது. Let neither their rich nor their children rouse your enemy. Whenever a surah was revealed, saying, believe in Allah and fight with his apostle, the rich among them asked you to excuse them, saying, leave us with those who are to stay behind. Oh, sorry. இலேயே பலர் தடை சொன்னார்கள். இம்மாதிரி விழாக்களுக்கு இந்த நேரம் உகந்த நேரங்கள் அல்ல என்றெல்லாம் சொன்னார்கள். 1000 தடைகள் முடைகளுக்கு மத்தியில் தான் நடத்தினோம். பின்னால் நிற்கிறோம், முன்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்றது அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷெரீஃபிலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறான். அடுத்தபடியாக நாம் மார்க்க விஷயங்களுக்கு, மார்க்க சகோதரர்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கருத்துக்களை சொல்ல தயங்கிவிடக் கூடாது. ஈவன் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஓன் கித் அண்ட் கின்.
நமக்கு முனாஃபிக்தனம் கூடாது, அது ஹராம். நாம் முரண்பட்டவர்களானாலும் பரவாயில்லை, முனாஃபிக்குகளாக செல்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் என் கருத்துக்களை நான் சுதந்திரமாக எடுத்து வைக்கிறேன். உதாரணமாக பத்ர் யுத்தம் முடிந்த போது, பத்ர் யுத்தத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முதல் கலீஃபாவின் மகன் ஹஜ்ரத் முஹம்மது பின் அபூபக்கர் அவர்கள் காஃபிர்கள் பக்கம் சண்டை போட்டு விடுகிறார்கள். யுத்தம் முடிந்த பின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பனும் தந்தையும் தந்தையும் மகனும் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஃபாதர், யுவர் ஹெட் கேம் டவுன் 10 times under my sword. உங்கள் தலை என்னுடைய வாளுக்கு கீழ் 10 முறை வந்தது, பாசம் என்னை வெட்டாமல் விட்டதுன்னு. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மை சன், if I would have had once, you would have not been talking now. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுனா உன் கழுத்து அன்னைக்கே சீவிப்பேன். ஏன்னா நான் அல்லாஹ்வோட பாதையில் இருந்தேன். அல்லாஹ்வின் பாதையில் செல்லும் பொழுது சொந்த பிள்ளை, பதவி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இறைவனுக்கும் நீதிக்கும் நேர்மைக்காக மட்டுமே குரல் கொடுங்கள். ஏனென்றால் இன்று இழந்த உயிர்களுக்காக வருத்தப்படாமல் இங்கு சில பேர் இருக்கலாம். ஒரு உயிரின் மதிப்பு எவ்வளவு என்பதை ஹஜ்ரத் அலி அவர்கள் தங்களுடைய மரண தருவாயில் மகனுக்கு ஆற்றிய உரையின் மொழிபெயர்ப்பை நஹ்ஜுல் பலகாவிலிருந்து எடுத்து எழுதி உங்களுக்கு வாசித்து என் உரைக்கு திரையிட விரும்புகிறேன். என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள். 18வது நோன்பு தொழுகச் செல்கிறார், கழுத்திலே கத்தி அடித்து விடுகிறார்கள். 3 நாள் உயிரோடு இருக்கிறார். நேற்று வரை உங்களுக்கு ஒரு நியாயவானாக இருந்தேன், நாளை நான் ஒரு உதாரணமாக்கப்படுவேன். இது என்னுடைய இறுதி உரை. அவர் ஆற்றிய இறுதி உரையை உங்களுக்கு நானும் என் இறுதி உரையாக வழங்கிவிட்டு செல்கிறேன். என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள், துன்பம் அடையாதீர்கள், தூக்கி எறியாதீர்கள், தூரப் போய் விடையாதீர்கள், துடிப்பு குறையாதீர்கள். மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்து விட்டு மறு உலகு வாருங்கள். நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம். அன்பு மகனே, என் உடலில் இருந்து ஆவி பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் மீது அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலையலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வானவர்கள் வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழிவைத்து காத்துள்ளனர். எனவே நான் உன்னிடம் கடைசியாக கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும். என் ஆவி பிரிந்ததும் என் உடலை என்ன செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது தியாகம் தீனின் திகட்டாத தீந்திரவியம் மகனே. இதை சபர் செய்வதில் தான் நம் அன்பின் ஆழத்தை அல்லாஹ்விடம் காட்டி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. சகிப்பது, ஏற்றுக்கொள்ளுவது என்பது சலனம் உள்ளவர்களால் சந்திக்க முடியாது, சராசரி மனிதர்களால் சாதிக்கவே முடியாது. எனவே உன் மனதை திடமாக்கி, உன் வழியை உறுதியாக்கி, உன் உள்ள பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏக தேவனை அடைவீர்கள். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. இது நம் குடும்பத்தை பொறுத்த விஷயம். இனி இந்த நாட்டை பொறுத்த விஷயம், எனக்கு பின் நீ கலீஃபா பதவியில் நியமிக்கப்படுவாய். யார்? இமாம் ஹசன் நியமிக்கப்படுவாய். அப்படி நீ கலீஃபாவானால் சிரியாவின் கவர்னர் முஆவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பார். அவரை எதிர்த்து போரிடாதே. காரணம், முஸ்லிம்களிடையே பிளவு உண்டாக்காதீர்கள். காரணம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆட்சியில் அவனும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவரின் ஆசையினால் பல மூமியின் முஸ்லிம் படைகள் இறந்துவிடும் மகனே. ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்கு மட்டுமே தெரியும் மகனே. எங்கள் உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடன் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, உயிர்கள் பல இழந்து உடல்களில் ஊனங்கள் பல உற்று ஊரு விட்டு ஊரு வந்து உணவு, உறக்கம், உடை, உடன்பிறப்பு, உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவானதல்ல மறைநெறியின் கோட்டை. மாணவியின் மாபெரும் மாண்பால், கடும் உழைப்பால், அரும் உயிர் இழப்பால், உடல் சலிப்பால், உலக வாழ்வு துறப்பால், உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே. நீ நாளை பெறப்போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே. பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து அந்த சிம்மாசனம். அதை உருவாக்க நமது நபிகள் என்ன பாடுகள் பட்டார். வள்ளல் நபியின் வாழ்வு சரித்திரத்தை, வள்ளல் நபிகளின் வாழ்வு சரித்திரத்தை வாழ் கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களையே காண முடியாது மகனே. அப்பப்பா, என்னென்ன ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள், ஆற்றிய பணிகள், மாற்றிய பாதைகள், வாட்டிய தொல்லைகள், சீண்டிய துயர்கள், சிந்திய கண்ணீர் துளிகள், சீரிய குருதி ஆறுகள், நோண்டிய புதைகுழிகள், கபரஸ்தான்கள், நோண்டிய புதைகுழிகள், தாண்டிய சோதனைகள், அர்ப்பணித்த ஆவிகள், அறுபட்ட தாளிகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள்,
ஆறுதலுற்ற வியர்வை துளிகள், அளப்பரிய சாதனைகள், ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே. காலங்கள் தான் கடும் புயலில் காற்று வேகத்தில் போய்விட்டன. ஆனால் வடுக்கள் மட்டும் வழி மாறாது மறையாது நின்றுவிட்டன. கடந்து விட்டதாக இருக்கட்டும், அதை நினைவில் வந்து போகின்றவை போகட்டும். நினைவில் வை மகனே, நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஆயிரம் அன்பு உள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த அரும் சொத்து மகனே. அதன் அடியில் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன. அரபு மங்கையர்களின் அறுபட்ட தாலிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்களாக ஆழ்ந்து கிடக்கின்ற மகனே. ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே, அவமதித்து மிதித்து விட வேண்டாம் மகனே. அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமுவந்து தந்த மங்கைகளின் மாங்கலியும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் தோழர்கள், உற்ற உறவினர்கள், உத்தம உம்மத்துக்கள், சீடர்கள் உயிரிழப்பால், உதிர கசிவால், உப்பு நீரால் உரமேற்றப்பட்டதுதான் இஸ்லாம். இஸ்லாம் எப்படி உரமேற்றப்பட்டது? இதுவரை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற உறவினர்களின், உயிர் தோழர்களின், உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதிர கசிவால், உப்பு நீரால் உரமேற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன்பிறப்புகளின் உதிரத்தாலும் அது வர்ணமடிக்கப்பட்டது, வடித்து வார்த்தெடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கு என உயிர்விட உலக மக்கள் வேண்டாம் மகனே. இதுவரை செய்தவர்கள் போதும். இனிமேலாவது உத்தம நபியின் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும். உலகு உள்ளவரை உள்ள மகிழ்வோடு ஆளட்டும். இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதிரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலகத்துள்ள உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதரத்தால் உதித்த உரிமை வாரிசுகளான நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் நமது உசைனும் அவரின் குடும்பமும் நீயும் அவரது குடும்பமும் உயிர் தியாகம் அடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்து விட்டான், உயிர் எழுதி விட்டான். அதை உவகையுடன் ஏற்று உங்கள் கடந்தீருங்கள். எங்களின் வாள்களில் வரிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குலைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அழித்து விட வேண்டாம். எனவே உன்னிடம் முஆவியா போராடாது இருக்க மாட்டார். அப்படி அவர் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சாவது நிச்சயம். இரு பக்கமும் முஸ்லிம்கள் தான் மகனே. ஒரு காலத்தில் பெருமானாரோடு ஹீரா மலைக்குகையில் அவர் தவம் செய்து கொண்டிருந்து திரும்பி வந்த அந்த காலத்தில் ஒரு காலத்தில் யாராவது ஒரு ஆள் முஸ்லீமாக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே. ஜஸ்ட் recollect your days my brethren. ஒரு ஆளை இஸ்லாமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அப்போஸ்தலர் அல்லாஹ்வாக நியமிக்கப்பட்டவுடன் ஓடி வந்து தம் மனைவியரிடம் சொல்லும்போது கூட ஹஸ்ரத் அலி அவர்கள் இருந்தபோது 2 பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு யாராவது ஒரு ஆள் இஸ்லாமாக ஆக மாட்டார்களா என்று அவர்கள் தேடிய அந்த நாட்களை ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 2.5 லட்சம் கல்லறைகள், 2.5 லட்சம் அகதிகள், பல 100 கல்லறைகள். ஒரு காலத்தில் யாராவது முஸ்லீமாக மாட்டார்களா என நானும்